அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் வந்து ஒரு முந்தைய அதாவது தமிழ் தேசியத்தில் சண்டை தேவை அப்படிங்கிற ஒரு காணொலி விட்டுருந்தேன். அதில் வந்து ஒரு சில கருத்துக்கள் வந்து எல்லாரும் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு சில பதில்களை நான் சொல்லிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். அதாவது தமிழ் தேசியத்தில் சண்டை தேவையா அப்படிங்கிறத பற்றி நான் பேசியிருந்தேன். அது வந்து ஏன்னா நம்ம அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்றா இருக்கணும். அதாவது தமிழர்கள் அனைவரும் ஒன்றா எல்லாமே இருக்கணும், சரிங்களா? ஒன்றா தான் செயல்படணும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் பொதுவான கருத்துக்களை நான் சொல்லிடுறேனே. அண்ணன் சீமானின் பாதை சரியே அப்படின்னு தான் போட்டிருந்தீங்க. அந்த வீடியோ வந்து தமிழ் தேசியத்தில் சண்டை தேவை அப்படிங்கிறது மாதிரி தான் இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ செக் பண்ணிங்க. முடிஞ்சால் நான் அந்த வீடியோ கீழே கூட நான் அந்த வீடியோட லிங்கை நான் போடுறேன், சரிங்களா? அதான் அந்த கருத்துக்கள் வந்து அண்ணன் சீமானின் பாதை தான் சரி அப்படின்னு போட்டிருந்தீங்க. ஓகேங்க, சீமானின் அண்ணன் சீமான் பாதை சரிதான், சரிங்களா? நானும் அண்ணனோட தம்பி தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை, சரிங்களா? அண்ணனுக்கு ஒன்றுனா நானும் குரல் கொடுப்பேன். அண்ணனுக்கு ஏதாவது யாராவது இது பண்ணாலும் நானும் தான் வருவேன், சரிங்களா? அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பாதைன்னு இருக்குல்ல, தமிழ் தேசியங்கிற பாதையில் போயிட்டு இருக்காருல்ல, அதுதான் அதுக்காக தான் நம்ம அண்ணன் பின்னாடியே இருக்கோம், சரிங்களா? இப்போ வரைக்குமே இருக்கோம். ஆனால் பயணம்னு ஒன்று இருக்குல்ல, அது சரியாக பண்ணிட்டு இருக்காரா? பயணங்கிறது பாதை வேற, பயணம் வேற. யதார்த்தமாக சொல்கிறேனே, நம்ம ஒரு தெரியாத ஊருக்கு போனோம்னா கவனமாக தான் பயணிக்கணும். ஸோ அந்த மாதிரி இந்த தமிழ் தேசியங்கிற பாதை வந்து ரொம்ப கடினமானது தான், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்தில் அண்ணனுக்கு ஏதாவது ஒன்றுனா நானும் தான் வருவேன், சரிங்களா? அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதில் வந்து நான் வந்து அண்ணன் பாரிசாலன் சார்ந்து தான் இருந்தேன், சரிங்களா? நான் ஏன் அண்ணன் பாரிசாலன் தான் சார்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, சொல்லுங்கள். அவர் வந்து திராவிடத்தை எதிர்க்கிறதுனாலயா? இல்லை இந்த பெரியாரை எதிர்த்தார்ல, அந்த பிம்பத்தை உடைச்சார்ல, நான் அதுக்காக அவர் எதிர்க்கணுமா? சொல்லுங்க. இல்லை இன்னைக்கு கூட அவரோட சேனலில் பிக் பாஸ் அவேர்னஸை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காருங்க. நான் அதுக்கெல்லாம் எதிர்த்துட்டு உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நான் எதுக்கு எதிர்க்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ணன் பாரிசாலன் மீது ஏதாவது ஒரு தவறு இருக்குப்பா, நீ என்னப்பா அவருக்கு வந்து இவ்வளோ இது முட்டு கொடுக்குற அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நானும் சேர்ந்து குரல் கொடுக்குறேங்க. அண்ணன் சீமான் அண்ணன் மீது ஒரு சில விமர்சனங்கள் இருக்குது, அதை மாற்றிக்கிங்கன்னு தான் சொல்கிறோம். அதுக்காக அண்ணன் சீமானை நம்ம நிறுத்த முடியுமா? பல லட்சக்கணக்கான இளைஞர்களை தமிழ் தேசியத்திற்குள் கொண்டு வந்தவர் அண்ணன் சீமான், சரிங்களா? அவர் இல்லாட்டி பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு தமிழ் தேசியத்தில் இல்லை, அது உண்மைதான், சரிங்களா? நானும் அப்படி தான் வந்தேன். இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, என்றைக்குமே நான் சீமானோட தம்பியாக தான் இருப்பேன், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு சில விமர்சனங்கள் வைக்கும்போது அதை ஏற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கணும். அதையும் ஏற்றுக்கொள்ளணும்ல, சரிங்களா? அது நான் வைக்கல, அண்ணன் பாரிசாலன் வைக்கிறாரு. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கருத்து முரண்பாடு. நான் அதுக்கு பற்றி தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கங்க, சரிங்களா? இன்றைக்கி வீடியோக்குள்ளே நம்ம போயிடலாங்க. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருநங்கைகள், அவங்கள பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நீ ஏன்பா திடீர்னு இந்த வீடியோ பேசுகிற அப்படின்னா, ஸோ நான் அவங்களால ஒரு சில தாக்கங்கள் இருந்திருக்கு. ஸோ அவங்களால எனக்கு ஒரு மானிட நம்ம மனுஷங்களாக இருக்கிறதுல அவங்கள கடந்து நம்ம எந்த இதுவுமே நம்ம பண்ணிட முடியாது. ஸோ இந்த சமூகத்தில் அவங்களுக்கு ஒரு முக்கிய இடம் வேணும், சரிங்களா? அண்ணன் சீமான் கூட 2016 தேர்தலின் போது ஒரு திருநங்கை சகோதரியாக நிறுத்தியிருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் நம்ம வாழ்த்துக்கிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம வழிமொழிகிறோம். ஸோ இந்த மாதிரி அண்ணன் பண்ணுறதெல்லாம் நம்ம வந்து என்னைக்காவது எதிர்த்து பார்த்துருக்கீங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு இன்ஸ்பயர் தான் கொடுக்குது. ஸோ நம்மளும் அந்த வழியில் தான் நம்ம போகணும்னு நினைக்கிறோம். திடீர்னு தடம் மாறுறதுனால தான் நமக்கு பிரச்சனையே. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 2 இன்சிடென்ட் அவங்களால எனக்கு நடந்தது, அது மறக்க முடியாத நினைவுகள். ஸோ அதை நான் சொல்ல இங்கே விரும்புகிறேன். நாங்கள் கொஞ்ச நாள் வந்து கர்நாடகாவில் வசிச்சுட்டு வந்தோங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் பக்கம் கர்நாடகாவில் தான் இருந்தோம். ஸோ நம்ம அங்கேருந்து ஊருக்கு வரும்போது இந்த ஆந்திரா சைடில் குண்டக்கல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்து அந்த பார்டர் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். கர்நாடகா டு ஆந்திரா பார்டர் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த பகுதியில் வந்து ஒரு அதிகமாக திருநங்கைகள் வந்து ட்ரெயினுக்கு வந்து காசு கேட்பாங்க. ஸோ நான் இப்போ சின்ன பையன், இப்போ வந்து ஒரு 12 வருஷத்துக்கு பின்னாடி போங்க, சரிங்களா? எனக்கு அப்போ ஒரு அண்டர் 20 தான் இருக்கும். காசு கேட்டு வரும்போது நான் பயப்படுவேன். ஸோ ஒரு மாதிரி அவங்க ரூடாக பிஹேவ் பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு மாதிரி அனீஷியாக பேசுவாங்க. ஸோ ஒரு மாதிரி கெட்ட வார்த்தையில், அந்த தெலுங்கில் இருக்கிற கெட்ட வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணி பேசுவாங்க. ஸோ நான் அப்போலாம் ஒரு மாதிரி பயந்துருக்கேன். அம்மா பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, இந்த மாதிரி அம்மாவும் சொல்லுவாங்க, இல்லை பயப்படுவானுவாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க காதுலேயே வாங்கிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி காசு கொடு அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க. இந்த ஒரு இன்சிடெண்ட்டுங்களா. அடுத்த ஒரு இன்சிடெண்ட் வந்து நம்ம ஊர்லேருந்து, அதாவது மதுரையிலேருந்து நம்ம கர்நாடகா போகும்போது ஒரு டைம் சரியாக ஞாபகம் இல்லை, அரக்கோணம் இருக்காது, விழுப்புரம் சைடு வந்து ட்ரெயின் வந்துட்டு விழுப்புரம் வழியாக போச்சு ட்ரெயின். நான் இப்போ என்ன பண்ணேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு
அந்த ஒரு ஆசை இருக்கும்ல, என்ன சொல்றது, இந்த கதை ஓரத்தில் நின்று போகலாம் அப்படின்னு, கொஞ்ச நேரம் பார்க்கலாம் அப்படின்ட்டு கதை ஓரத்தில் நின்று இருந்தேன். ஸோ ஒரு அக்கா வந்து, திருநங்கை அக்கா வந்து சடனாக வந்துட்டாங்க. சடனாக வந்தோடனே எனக்கு பயமாயிருச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, ட்ரெயின்லேருந்து குதிக்க போயிட்டேங்க. அப்படியே பயந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகி அழுதுட்டு ட்ரெயின்லேருந்து குதிக்க போயிட்டேன். அந்த அக்கா இருந்துட்டு, டேய் தம்பி இரு இருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நிற்பாட்டி, ஏன் என்னாச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க்கா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்ட்டு பின்னாடியே தான் போகிறேன். அதாவது அந்த வெளியில் போகிற மாதிரியே தான் போகிறேன். அவங்க, நீ அவ்வளோலாம் பயப்படாத, தயவு செஞ்சு இங்கே நில்லுப்பா, நான் கூட போயிடுறேன்னு சொல்லிட்டு நில்லுனாங்க. அப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் என்னை அமைதிப்படுத்தி அங்கே நிற்க வச்சாங்க. கதவுகிட்டே நில்லுனாங்க. நான் நின்றுருந்தேன். ஸோ அவங்களா தான் அந்த மாதிரி, ஏன் தம்பி என்னாச்சு அப்படின்னாங்க. இல்லைங்க்கா எனக்கு ஒரு மாதிரி எனக்கு என் மனசில் இருக்கிறத நான் சொல்லிடுறேனே, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குதுங்க்கா அப்படின்னு தான் நான் சொன்னேன் அவங்ககிட்ட. அப்படிலாம் இல்லை, நாங்களும் மனுஷங்க தானே அப்படின்னாங்க. அப்போ தான் அவங்க தான் புரிய வச்சாங்க. ஆமாம் அப்படின்றத நமக்கும் தோணுச்சு, மனுஷங்க தான். ஸோ இல்லைங்க்கா ஏன்க்கா அப்படி இப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க ஊர் இதெல்லாம் கேட்டேன். அவங்க கரூர் சைடு ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. அந்த இன்சிடெண்ட்லாம் என் லைஃப்பில் நான் என்றைக்குமே மறக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் பக்கம் பேசிட்டு தான் இருந்தோம். இந்த மாதிரி என்ன என்ன எங்கே போயிட்டுருக்கேன்னு கேட்டாங்க. இந்த மாதிரி நாங்கள் அங்கே தான்க்கா கர்நாடகாவில் தான் இருக்கோம், படிக்காமல் என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி இல்லைங்க்கா அங்கே தான் இருக்கேன், நான் படிக்கலை அப்படின்னேன். அதுக்கெலாம் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறுதல் படுத்தி, ஒரு அவங்க மேலே ஒரு மரியாதை அதிகமாக காரணமே அந்த அக்கா தான். ஸோ அவங்க பேர் இதெல்லாம் நான் அந்த டைமில் நான் எதுவுமே கேட்டுக்கல. அவங்க ஊர் மட்டும்தான் சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு கரூர் சைடு அப்படின்னாங்க. ஸோ அதுலேருந்து தான் எனக்கு அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை வந்தது. அவங்க சுருக்கு பை மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் சில்லறை அள்ளி, இந்த அதை வச்சுக்கோ, இது எப்பயுமே நீங்கள் கையில் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு 2-3 காயின் இன்னும் என்கிட்ட இருக்குது. ஸோ அதனால தான் நான் திடீர்னு எனக்கு அந்த நினப்பு வந்தது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. நான் ஆமால, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம லைஃப்பில் நடந்திருக்கல. ஸோ நம்ம அதை பற்றி பேசணுன்றதுக்காக தான் நான் இந்த இடத்துல பேசுகிறேன். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஒரு தமிழ் தேசியத்தை நோக்கி தான் நம்ம பயணிக்க போகிறோம். ஸோ சரிங்களா. ஆனால் அதில் வந்து முக்கிய பங்கு அவங்களுக்கும் கொடுக்கணும், திருநங்கை சகோதரிகளுக்கும் நம்ம கொடுக்கணும். அவங்க வந்து ஒரு சில விஷயத்தை மாற்றிக்கிறணும். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்மளே இப்போ வரைக்குமே பார்க்குறோம், நிறைய இடத்துல ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அன்கம்ஃபர்டபுள் இல்லாமல் தான் அவங்கள வச்சுக்க நமக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்னோட இது. ஸோ நானும் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஆனால் அதையே வச்சு நம்ம அவங்கள வந்து பின்தங்கி அனுப்பிச்சிடக்கூடாது, அவங்கள நம்ம மதிக்காமல் இருக்கக்கூடாது. ஸோ அவங்களுக்கும் இந்த பூமியில் வாழ்கிற 100% தகுதி இருக்குது. நீ என்னடா இப்படி பேசுறியா, எல்ஜிபிடிக்யூ சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த எல்ஜிபிடிக்யூ இந்த வானவிலுக்கெல்லாம் நான் அகேன்ஸ்டானவன் தான். அதுக்கு 100% என்னோட எதிர்ப்பை நான் எப்பயுமே தெரிவிப்பேன். நான் அந்த இதுக்குள்ளேயே நான் போக மாட்டேன். திருநங்கைகள் அப்படிங்கிறது இயற்கையிலே வர்றது, சரிங்களா. அது வந்து ஒரு ஆர்கன் மாதிரி, அது எனக்கு சொல்ல தெரில. அது தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது இயற்கை மூலிமா தான் மாறி வராங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம எந்த வகையிலும் எதிர்க்கக்கூடாது, எந்த வகையிலும் அவங்கள நம்ம வெறுக்கக்கூடாது. அவங்களுக்கான இருக்கிற இடம் வந்து அரசு இன்னும் கம்ஃபர்டபுளாக அவங்க இருக்கிறதுக்கான இடத்த பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களும் இந்த பூமியில் வாழ்கிறதுக்கான எல்லா சோர்ஸுமே பண்ணி கொடுக்கணும். மக்களும் அவங்கள வந்து எந்த வகையிலும் வெறுக்கக்கூடாது. நான் இந்த வீடியோ பண்ணுறதுக்கு அந்த கரூர்காரக்கா தான் முழு காரணம். ஸோ நான் அவங்கள இந்த இடத்துல வந்து நான் மிஸ் பண்ணுறேன். என்ன சொல்கிறது, அவங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களா என்னலாம் தெரியாது. அவங்களோட குரலாக வந்து நான் இந்த வீடியோவை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். ஏன்னா அவங்க பேசும்போதே சொன்னாங்க, நாங்கள் இந்த மாதிரி காசு வாங்குறதெல்லாம் பார்த்து நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி சொன்னாங்க. ஒரு மாதிரி ஃபீல் பண்ணாங்க. இல்லைங்க்கா அப்படிலாம் இல்லை, அப்படி இப்படிலாம் இல்லைன்னு நான் சொன்னேன். தம்பி எங்களுக்கெல்லாம் வந்து அந்த அக்கா ஒரு சில விஷயம்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் மனசுக்குள்ளே இருக்குது. பட் எனக்கு சொல்ல தெரியல மீன்ஸ் வரமாட்டேங்குது சடனாக. இந்த வீடியோன்னு இல்லை, எல்லா வீடியோலையுமே அப்படி தான். மனசுக்குள்ளே நிறைய விஷயம் அவ்வளோ நினச்சி வச்சுருப்பேன். பட் அதெல்லாம் எனக்கு வார்த்தையாக வரமாட்டேங்குது. ஒரு திக்கி தான் பேசுகிற மனநிலைமையில், ஒரு திக்கி தான் என்னோடய வீடியோ ஃபுல்லாக இருக்குது. ஸோ இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், அது போக போக பழகிரும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருபோதும் திருநங்கைகள் சகோதரிகளை வந்து வெறுக்காதீங்க. ஸோ அவங்களுக்கான இடத்த வந்து அரசும் பண்ணி கொடுக்கணும். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம், எத்தனையோ பேரை பார்க்குறோம். அரசு வேலையில் அவங்களுக்கு வந்து அதிக இடம் கொடுக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் கூட இல்லை. அரசியல்லையும் ஒரு சில இடத்த கொடுத்துடலாம், வந்து எந்த தவறும் கிடையாது. அவங்களும் மனுஷங்க தான். இருக்கிறதுக்கான இடம், நிம்மதியாக இருக்கிறதுக்கான இடமும்
அவங்களுக்கு வாழ்கிறதுக்கான வசதியை நம்ம செஞ்சு கொடுக்குறது நம்மளோட கடமை. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தமிழ் தேசியம் சார்ந்து இருக்கிறவங்க எல்லாருமே அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ என்றைக்குமே நம்ம குரல் அவங்களுக்காக கொஞ்சம் கொடுப்போம், எந்த தவறும் இல்லை. மனசில் இருக்கிறத ஃபுல்லாக சொல்லிட்டேனான்னு எனக்கு தெரில. ஆனால் நான் சொன்னது எல்லா வார்த்தையும் அவங்களுக்காக குரல் கொடுத்தது எல்லாமே நான் என் மனசார தான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் எல்லா திருநங்கையிலும் நான் என் சகோதரியாக பார்ப்பேன்.